வெற்றிலை உமிழ்நீரை பெருக்கும், பசியை உண்டாக்கும், பால் சுரக்க வைக்கும், நாடி நரம்புகளை உரமாக்கும், காமத்தை தூண்டும். வெற்றிலைய அளவோட சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு நீங்கும், வாய் துர்நாற்றமும் போயிடும். வெத்தலைய எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. கொஞ்சம் வெத்தலை சாரோட தண்ணியையும் பாலையும் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீர் நல்லா பிரியும். கடுகு எண்ணெயில வெத்தலைய போட்டு சூடுபடுத்தி ஒரு துணியில வச்சு மார்புல கட்டினீங்கன்னா மூச்சு திணறல் அப்புறம் இருமல் இதெல்லாம் கட்டுப்படும். சளி இருமல் குணமாகறதுக்கு வெத்தலைய நல்லா தீயில வாட்டி அதோட 5 துளசி இலைகளையும் வச்சு சேர்த்து கசக்கி பிழிஞ்சு சாறு எடுத்துக்கணும். 10 மாத குழந்தைக்கு காலையிலையும் மாலையிலேயும் 10 சொட்டு வீதம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளி இருமெல்லாம் குணமாயிடும். வெறும் இலைய தீயில வாட்டி மார்புல பற்று போட்டா கூட சளி குறையும். விதைப்பையில ஏற்படுற வலி, வீக்கம், அப்புறம் கீழ்வாத கோளாறு இதுக்கெல்லாம் இந்த இலைய அரைச்சி அந்த இடங்கள்ல பூசிட்டு வந்தாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். வெத்தலையில ஆமணக்கு எண்ணெயை தடவி அதை நெருப்புல காமிச்சு வாட்டி கட்டிகள் மேல வச்சு கட்டினீங்கன்னா கட்டிகள்லாம் உடைஞ்சி சீழ் வெளியாயிடும். இத இரவுல செய்யறது நல்லது. கொழுந்து வெத்தலை ஒண்ணு எடுத்து அதுல 5 மிளகை சேர்த்து வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிடணும். இத தினமும் காலையில வெறும் வயிற்றுல தொடர்ந்து 8 வாரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இரைப்பை குடல் வலி, அசிடிட்டி, செரிமானம், மலச்சிக்கல் இதெல்லாம் குணமாகறதோட மெட்டபாலிசம் அதிகரிச்சு உடம்புல உள்ள நச்சுக்கள்லாம் வெளியேறி உடல் சுத்தமாயிடும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வெத்தலை சாரை 30 மில்லி எடுத்து வெறும் வயிற்றுல குடிக்கலாம், மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்துடும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு பால் அதிகமா சுரக்கிறதுக்கும் மார்புல பால் கட்டுவதால வரக்கூடிய வீக்கத்தை கரைக்கிறதுக்கும் இந்த வெத்தலைய தணல்ல வாட்டி அடுக்கடுக்கா வச்சு மார்பகத்துல கட்டினாலே நல்ல பலன் கிடைக்கும். தேல் கடிச்சிருச்சுன்னா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு 2 வெத்தலையோட 9 மிளகை சேர்த்து நல்லா மென்னு சாப்பிடணும். அதோட கொஞ்சம் தேங்காய் துண்டையும் மென்னு சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தேல்கடி மட்டும் இல்ல, விஷப்பூச்சிகள் எது கடிச்சாலும் இது போல செஞ்சுட்டு வந்தா நோய் பாதிப்புல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். உடம்புல சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு வெத்தலை 4, வேப்பலை 1 கைப்பிடி, அருகம்புல் 1 கைப்பிடி எல்லாத்தையும் எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி 500 மில்லி தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அது 150 மில்லியா வத்துனதுக்கு அப்புறமா வடிகட்டி தினமும் 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி 50 மில்லி குடிச்சிட்டு வந்தாலே போதும், சர்க்கரை கட்டுப்படும். தலைவலி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வெத்தலைய நல்லா கசக்கி சாறு எடுத்து அந்த சாறுல கொஞ்சம் கற்பூரத்தை சேர்த்து குழப்பி வலி உள்ள இடத்துல தடவுனீங்கன்னு வச்சுங்களேன், தலைவலி உடனே குணமாயிடும். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.